வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெஜ் கறி தோசை, செட்டிநாடு வெஜ் கறி தோசை செய்ய போறோம். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த மாரி மீல் மேக்கர நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நல்லா கையால பிழிஞ்சு, இந்த மாரி லேசா பெசஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலாக்கு நம்ம ஒரு பொடி தான் அரைக்க போறோம். அதுக்கு அந்த பொடிக்கு வறுத்துக்கலாம். இப்ப அடுப்புல ஒரு பேன வச்சு ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா சோம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், இது கூடவே 1 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து லேசா வறுத்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், இன்னும் கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருகாம கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துப்போம். இப்போ எல்லாமே நல்லா ஓரளவு வறுபட்டுருச்சு. இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம். லேசாக வாசம் வந்தால் போதும். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிப்போம். இதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு 2 பெரிய தக்காளியை நல்லா பழமாக உள்ள தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுப்போம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசியணும். அப்போ தான் அந்த மசாலா நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துப்போம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியிலேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க போதும். இப்போ எல்லாத்தையுமே எல்லாம் சேர்த்துக்கிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி சேர்த்துப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துங்க. கல் உப்பு தான் சேர்க்குறேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த உப்பு நல்லா கரையணும். அதனால் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நான் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ உப்பு கரைஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக தேங்காய் சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் அரைச்சிக்கிட்ட தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம மீல் மேக்கர் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கொதித்த பிறகு மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் இந்த மீல் மேக்கர் நல்லா சேர்ந்த மாதிரி வரணும். அதனால் கலந்து விட்டுப்போம். அப்போ தான் அந்த மீல் மேக்கரில் இந்த மசாலா பிடிக்கும். இப்போ கூடவே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துப்போம். இப்போ மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுவோம்.
இது கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவிலே நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுப்போம். இது கொஞ்சம் நல்லா மசாலாவில் வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி. நம்ம சேர்த்த மசாலாலாம் மீல் மேக்கர் உருளைக்கிழங்குல சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருப்போம். ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லி இலையை சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி. ஒரு நிமிஷம் மூடி வச்சு திரும்ப எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சி. கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம தோசையில் ஊற்றி சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இப்போ தோசை ஊற்றிப்போம். தோசைக்கல்ல காய வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ 2 கரண்டி தோசை மாவை சேர்த்து மீடியம் சைஸில் தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியமாக தோசை ஊற்றிப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் நடுவில் வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்க்கவே மட்டன் தோசை மாதிரியே இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மட்டன் மாதிரியே இருக்கும். இந்த மீல் மேக்கர் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நம்ம மசாலா வெந்துருச்சு, ஆனால் தோசை ஒரு நிமிஷம் வேகட்டும், அதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு தோசை வெந்தது எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மசாலா வச்சுப்போம். இந்த தோசை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மட்டன் ஸ்டைல்லே இருக்கும். இந்த பொடியெல்லாம் அரைச்சி சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ அதே மாதிரி இந்த தோசையை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 தோசையை எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு வெஜ்ஜு கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.